கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கோம். எத்தனை மேன்மை உள்ள தேவனை நம்ம கொண்டு இருக்கிறோம், சரிங்களா? அவர் தீமைக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரை போல நம்ம சிந்தனையிலும் செயலிலும் நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நன்மைகளை செய்வோம், சரிங்களா? உங்களுக்கு கெடுதல் செஞ்சால் கூட அவங்கள ஆசீர்வதிக்க பழகுங்க, சரிங்களா? தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நீதி உள்ள தேவன், அவர் இரக்கமுள்ளவர், அவர் சமாதான பிரபு, சரிங்களா? நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் பரலோக மேன்மை விட்டு பூலோகத்துக்கு வந்தார். அவ்வளோ மேன்மை உள்ள தேவனை கொண்டிருக்கிற நாம் அட்லீஸ்ட் அவரில் கால்வாசி இருந்தாலே மேன்மையான ஒன்று தான், சரிங்களா? இதை தான் யோவான் 3 யோவானில் காயுன்ற ஒரு மூப்பனுக்கு அவர் எழுதுறது என்ன எழுதுறாருன்னா, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறானா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்லதையே சிந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேவனுடைய பிள்ளைகள், சரிங்களா? அப்படி இருக்கும்பொழுது அவரே என்ன சொல்கிறாருன்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்னு வேண்டுகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ சிந்தனை செயல்கள் எல்லாமே நலமானதாக இருக்கும்போது ஆத்மா உள்ளம் பொங்கும். நன்மை செய்யும் போது ஒரு நாள் ஆத்மா சோர்வடையாது. என்ன இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ஆத்மாக்குள்ளே அந்த சந்தோஷம் என்பது பொங்கி 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 வழியும். எப்பன்னா நீங்கள் நன்மைகளையே செய்யும் போது, நன்மையை நாடும்பொழுது, தீமைக்கு கூட நன்மை செய்ய எத்தனை படும்போது தான் தேவன் நம்மளுக்கு நல்லவராக இருந்து உன் ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று யோவானையா சொன்னது போல் நானும் வாழ்த்துக்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருங்க. இது வரைக்கும் நீங்கள் குறைவுகளையே பார்த்துருக்கலாம், ஆனால் இனி வரும் காலங்களில் அவரை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, அதை நம்மளுக்கு உரிமையாக்கி கொள்ளலாம், சரிங்களா? எப்பொழுது அதன்படி நம்ம நடக்கும்பொழுது, சரிங்களா? எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னா நம்ம ஆத்துமா நன்மையானதாக இருக்கும் பொழுது, அதுக்கு பாத்திரவானாக இருக்கும் பொழுது அவர் நிறைவான ஆசீர்வாதத்தில் நிரப்பி வழிநடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வருகிற வருடங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய எதெல்லாம் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்களோ, இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே வேதனைப்பட்டு கொண்டு இருக்குங்கள்ல, அதெல்லாம் நிறைவாக தரப்போகிறாரு, கண்டிப்பாக தரப்போகிறாரு. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. அவர் உங்களை ஆதரிப்பார், ஒருபோதும் உங்களை தள்ளாட விட்டார். ஆமென்.